தொட்டு தொட்டு வேலைக்கு வச்ச வெங்காலத்து செம்பு. என்னடா செம்பு பத்தி போடும்போது வம்பு சத்தமே இல்லாம கொம்போட போது. டேய், அவன் கொம்போட போல, நீ வேலை செஞ்சா காசு கேட்க மாட்டேன்னு செம்போட போறான். அப்படியா? யோ, இந்தாயா ஓனர, எங்க ஏமாச்சிட்டு இவ்வளவு வேகமா ஓடுற? நெல்லியா? யோ நெல்லியா? நான் சொன்னேன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாயங்காலம் சந்தை கூட்டு போய் சட்ட துணி வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு இப்ப குட்டி போட்டு போன மாதிரி சத்தமே இல்லாம போறியா? நான் எல்லாம் முட்டி கீழே தள்ளினாதான் ஏன் சரிப்பட்டு வரும். இந்தா புடிச்சுக்கோ. டேய் வர்றா, தள்ளி போடா. என்னது தள்ளி போறதா? அட தள்ளி கிளம்பி வாயா, என் சம்பளத்தை குடுறா. சாயங்காலத்துக்குள்ள சட்ட துணி ஆடுவா குள்ள சம்பளத்தை. டே தம்பிங்களா, என்னடா பண்றீங்க? வீடு கட்டுறீங்களா? கட்டுங்க கட்டுங்க. டே தம்பி, நீ என்னடா இன்னும் வர? வீடு கட்டுறீங்களான்னு கேட்டது ஒரு குத்தமாடா? ஏன்னா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் நீ எங்க? ஆஹா, தொப்பி முக்கம் பல வச்சிருக்கான், கேட்டு பாப்போம். பனானா எடுத்துக்கிறேன். நான் தர மாட்டேன். பனானா சிங்கிரோ. இப்போ நீ தரலனாலும் இந்தம்மா பொண்ண இங்க வா. அந்த தெரியுது பாரு கூட, அதுல கரும்பு இருக்கு, ஒன்னு எடுத்துக்கொடு. போ போய் எடுத்துட்டு வா, சாப்பிட்டே பேசுவோம். போமா, ஆசையா இருக்குன்னு தானே கேக்குறாங்க. இதுக்கு எப்படி பீத்திக்கிற? போய் எடுத்துக்கொடு. ஐயோ, நான் போக மாட்டேன். அங்க ஒரு பக்கம் செல்ல நோண்டிட்டு இருக்கா. அந்த பண்ணாட செல்ல நோண்டும்போது பக்கத்துல பாடி விழுந்தாவே தெரியாது, கரும்பு இருக்கிறதா தெரியும். இந்த பால் ஜிலேபியே பட்னி போட்டதே அந்த பண்ணாடுதான். பட்டு குட்டி நீயுமா? போ எடுத்துட்டு வா. இந்த ஒத்த கரும்புக்காகவா என் கெத்த விட்டு கேட்க வைக்கிறேன்? இரு, உன்னைய வச்சுக்கிறேன், நேரம் வரட்டும். ஐயோ புயல் அடிச்சு கூட பொழைச்சவன் இருக்காண்டா, ஆனா இந்த பூபதி அடிச்சு பொழைச்சவனே கிடையாதுடா.